பயிற்சி 1.4 முதல் வினா பார்க்கலாமா? அதுல நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? கீழே கொடுக்கப்பட்டுள்ள வரைபடங்கள் சார்பை குறிக்கின்றனவா என தீர்மானிக்கவும் சொல்லியிருக்காங்க. அதாவது நமக்கு ஒரு 4 டயக்ராம் கொடுத்து அது சார்பா இல்லையான்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சார்பு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். சார்பு அப்படின்னா இது நம்ம ஒரு செங்குத்து கோடு வரைகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த இடத்துல ஒய் அச்சுக்கு இணையா ஒரு செங்குத்து கோடு வரையணும். இந்த ஒரு செங்குத்து கோடு வரையும் போது இந்த செங்குத்து கோட்டுல இந்த வரைபடம் ஒரு புள்ளியில மட்டும் சந்திச்சுச்சுன்னா இது சார்பு. அதே ஒன்றுக்கும் மேற்பட்ட புள்ளியில சந்திச்சுச்சுன்னா சார்பு இல்லைன்னு சொல்லணும். ஓகேவா? இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வரைபடத்துக்கு ஒரு செங்குத்து கோடு வரைஞ்சாச்சு. இதுல நமக்கு எத்தனை புள்ளியில சந்திக்குது? இந்த செங்குத்து கோடை இந்த வரைபடம் எத்தனை புள்ளியில சந்திக்குது? 2 புள்ளிகள்ல சந்திக்குது. அப்ப இது சார்பு இல்லைன்னு எழுதிடணும். காரணம் கேட்டிருக்காங்க தானே, விடைக்கான காரணத்தையும் கொடுக்கும் சொல்லியிருக்காங்க. அப்ப காரணம் என்ன? இந்த குத்துக்கோடு இந்த குத்துக்கோடு வரைபடத்தை ரெண்டு புள்ளியில சந்திக்குது அப்படின்னு சொல்லி எழுதிருந்தோம். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பார்க்கலாமா? அது நமக்கு இப்படி ஒரு லைன் கொடுத்துருக்காங்களா? இப்ப நம்ம ரெண்டு சைடுமே ஒரு லைன் வரையலாம். எதுக்கு வரையணும்? ஒய்யச்சுக்கு இணையா ஒரு கோடு வரையணும். இந்த சைடு ரெண்டு சைடுமே வரைஞ்சுக்கலாம். ரெண்டு சைடுமே வரையும் போது நமக்கு எத்தனை புள்ளிகள்ல சந்திக்குது? இந்த வரைபடம் எத்தனை புள்ளியில சந்திக்குது? ஒரே ஒரு புள்ளியில தான் சந்திக்குது. வேற எங்கேயும் சந்திக்கல. இங்கேயும் அதே மாதிரி ஒரு புள்ளியில சந்திக்குது. அப்ப இது என்னது? நமக்கு சார்பு ஆகும். எதனால சார்பாகும்? ஒரு புள்ளியில சந்திக்குது. குத்துக்கோடானது வரைபடத்தை ஒரு புள்ளியில் சந்திக்கிறதுன்னு எழுதிடணும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு கோடு வரையலாம். ஒரு கோடு வரையலாமா? இங்க ஒரு கோடும் ஒய்யச்சுக்கு இணையா ஒரு கோடு வரையறோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு எத்தனை புள்ளியில சந்திக்குது? இந்த கோடை இந்த வரைபடம் எத்தனை புள்ளியில சந்திக்குது? இந்த கோட்ல பாருங்க, கோட்ல எந்தெந்த இடத்துல சந்திக்குதுன்னு. இது 1 2 3 இடத்துல நமக்கு சந்திக்குது. இந்த சைடுமே 1 2 3 இடத்துல சந்திக்குது. இது ரெண்டுல ஏதாச்சும் ஒரு சைடு எழுதுனா போதும். 3 இடத்துல சந்திக்குது. அப்ப இது சார்பா சார்பு இல்லையா? சார்பு இல்லை. எதனால சார்பு இல்லை? நமக்கு குத்துக்கோடானது வரைபடத்தை எத்தனை புள்ளியில சந்திக்குது? 3 புள்ளிகள்ல சந்திக்குது. அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட புள்ளிகள்ல சந்திக்குது. அதனால இது சார்பு இல்லைன்னு காரணம் எழுதிடலாம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பார்க்கலாமா? இதுலயுமே நம்ம ஒரு குத்துக்கோடு வரையணும். மெயினா ஞாபகம் வச்சுக்கோங்க, குத்துக்கோடு எதுக்கு இணையா இருக்கணும்? ஒய்யுக்கு இணையா இருக்கணும். எத்தனை புள்ளியில சந்திக்குது? ஒரு புள்ளியில சந்திக்குது. அப்ப இது சார்பு ஆகும் தானே? சார்பு ஆகும். குத்துக்கோடானது வரைபடத்தை ஒரே புள்ளியில் சந்திக்கிறது. இரண்டாவது வினா பார்க்கலாமா? இரண்டாவது வினால நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? F A to B சொல்லியிருக்காங்க. அதாவது ஏன்ற கணத்துல இருந்து பீன்ற கணத்துக்கு நிழல் ஊறு போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ற சார்பானது f of x is equal to x/2 - 1 என வரையறுக்கப்படுகிறது. இங்கு a ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க, b-க்கும் வேல்யூ கொடுத்துட்டாங்க. a-ல இருந்து b-க்கு தான் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? நிழல் ஊறு போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப 2ல இருந்து 0க்கு போகுதா, இல்ல 2க்கு போகுதா, இல்ல 4க்கு போகுதா அப்படின்னு நமக்கு தெரியாது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த ஈக்குவேஷன்ல நம்ம முதல்ல வர மதிப்பு இருக்குல்ல, அதாவது ஏ தானே முதல் மதிப்பு. இந்த முதல்ல வர மதிப்பை நம்ம இந்த ஈக்குவேஷன்ல பிரதியிட்டு ஏல இருந்து எதுக்கு நிழல் ஊறு போகுதுன்னு கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? அதை வச்சு நம்ம என்ன சொல்லியிருக்காங்க? 4 இது எழுத சொல்லியிருக்காங்க. வரிசை ஜோடி எழுத சொல்லியிருக்காங்க. அட்டவணை, அம்புக்குறி படம், வரைபடம், இந்த 4 எழுத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எப்படின்னு பார்க்கலாமா? ஏல என்னென்ன மதிப்பு இருப்ப? இது ஏன்னு வச்சுக்கலாம். இது பி. நமக்கு என்ன சொன்னாங்க? ஏல இருந்து பிக்கு சார்பு ஏல இருந்து பிக்கு நிழல் ஊறு போகுதுன்னு தானே சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்களே, f of x is equal to x/2 - 1. இது எதுக்கு என்னென்ன மதிப்பு இருக்கு? 2 4 2 4 6 10 12. நெக்ஸ்ட் பில என்ன மதிப்பு இருக்கு? 0 1 2 4 5 9. இப்ப ஏவோட மதிப்பும் பியோட மதிப்பும் நமக்கு தெரியும். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னு சொன்னோம்? இந்த ஏல இருந்து போற நிழல் உருவ கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன்? ஏல இருக்கிற எல்லா வேல்யூவையும் ஒவ்வொன்றா தனித்தனியா சப்ஸ்டிட் பண்ண போறோம். இது எக்ஸோட வேல்யூ, இது f of x. ஓகேவா? எக்ஸோட மதிப்பு, இது எக்ஸோட மதிப்பு. எக்ஸோட மதிப்பு x is equal to 2 இருக்கும் போது, அதாவது x is equal to 2 இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்? பிரதியிட போறோம். f of x is equal to என்ன வரும்? 2 divided by 2, 2 வகுத்தல் 2 - 1. இங்க x இருக்கிற இடத்துல மட்டும் 2ன்னு சப்ஸ்டிட் பண்றோம்.
இது என்ன ஆயிடும் 1 ஆகிடுமா 1 - 1 நமக்கு என்ன வந்துரும் 0ன்னு வந்துரும். இப்ப நம்ம என்ன இதுல எழுதணும் x, f of x இப்படிதானே எழுதணும். ஏன்னா a, b தானே ஏல இருந்து தானே bக்கு போகுது. x ஓட வேல்யூ என்ன x ஓட வேல்யூ 2ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்றோம். நமக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிச்சு 0ன்னு கிடைச்சிச்சு. இது இப்போதைக்கு எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நம்ம லாஸ்ட் வரிசை ஜோடி எழுதுறோம்ல அதுதான் இது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நமக்கு x ஓட வேல்யூ என்ன இருக்கு 4 இருக்கா 4 சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா x = 4ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா f of x = 4 வகுத்தல் 2 - 1 ஓரன் 2 2 2 4 2 - 1 2ல 1 போச்சுன்னா 1. இதை எப்படி எழுதணும்னு நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் x ஓட மதிப்பு எழுதணும். x ஓட மதிப்பு 4, f of x ஓட மதிப்பு 1. அடுத்து நம்ம என்ன பிரதியிடணும் 6 பிரதியிடணும். x = 6ன்னு பிரதியிடும் போது நமக்கு f of x = 6 வகுத்தல் 2 - 1 ஓரன் 2 3 2 6 3 - 1 3ல 2 1 போச்சுன்னா நமக்கு 2. எப்படி எழுதணும் x, நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் f of x 6, 2. அடுத்து என்ன பிரதியிடணும் 10 பிரதியிடணும். x ஓட மதிப்பு நமக்கு 10 இருக்கும் போது f of x என்னவா இருக்கும் இது என்ன தெரியும் தானே x இருக்கிற இடத்துல xன்னு இருக்கிற இடத்துல மட்டும் நம்ம இந்த வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்றோம். 10 வகுத்தல் 2 - 1 ஓரன் 2 I 2 10 5ல 1 போச்சுன்னா நமக்கு என்ன வரும் 4. x ஓட மதிப்பு 10, 4. நெக்ஸ்ட் லாஸ்ட் 1 12 இருக்கு. அப்ப x ஓட மதிப்பு நமக்கு 12 இருக்கும் போது என்னவா இருக்கும் f of x f of x = 12 வகுத்தல் 2 - 1 ஓரன் 2 6 2 12 6ல 1 போச்சுன்னா நமக்கு ஆன்சர் 5. எப்படி எழுதணும் 12, 5. இப்ப நமக்கு இங்க கண்டுபிடிச்சிருக்கோம்ல ஆன்சர் 2ல இருந்து நமக்கு 0க்கு போகுது. அப்ப இது எப்படி போகுது 2ல இருந்து நமக்கு 0க்கு நிழலுறு போகுது. ஆரோ போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் 4 கண்டுபிடிக்குமா 4க்கு என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சோம் 1 கண்டுபிடிச்சோம். 4ல இருந்து 1க்கு நிழலுறு போகுது. 6ல இருந்து 2க்கு நிழலுறு போகுது. நெக்ஸ்ட் 10ல இருந்து 4க்கு 10ல இருந்து 4க்கு போகுது. நெக்ஸ்ட் 12, 5 12ல இருந்து நமக்கு 5க்கு போகுது. இப்ப நமக்கு என்னென்ன பண்ண சொன்னாங்க அம்புக்குறி படம் பண்ண சொன்னாங்களா இதுதான் நம்மளோட அம்புக்குறி படம். கணம் நான் என்ன சொன்னேன் வரிசை ஜோடினா என்ன சொன்னேன் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல அதாவது x, f of xன்னு கண்டுபிடிச்சோம்ல அதுதான் நம்மளோட வரிசை ஜோடி. வரிசை ஜோடி எப்படி எழுதணும் 2, 0 4, 1 6, 2 10, 4 12, 5 இங்க நம்ம எழுதியிருக்கோம்ல கணம்னு சொல்லிட்டாலே நம்ம என்ன பண்ணணும் இந்த ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் போட்டணும். வரிசை ஜோடிகளின் கணம் என்னென்ன நம்ம ஆன்சர் இங்க போட்டிருக்கோமோ அது எல்லாமே எழுதிடணும். நெக்ஸ்ட் என்ன பண்ண சொல்லியிருந்தாங்க அட்டவணை போட சொல்லியிருந்தாங்களா அட்டவணையில நமக்கு என்ன சொன்னோம் ஃபர்ஸ்ட் x கீழே f of x சொன்னோமா x ஓட வேல்யூ நமக்கு என்னென்ன கிடைச்சிச்சு 2, 4, 6, 10, 12. f of x இதுல இருந்து நமக்கு நம்ம கண்டுபிடிச்சோம்ல லாஸ்ட் எழுதிருக்கோம்ல இந்த இதை மட்டும் தான் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம் அட்டவணை எழுத போறோம். அப்ப f of x என்ன 0 4, 1 6, 2 10, 4 12, 5. சோ இதுதான் நம்மளோட படம். நெக்ஸ்ட் அம்புக்குறி படம். அம்புக்குறி படம் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் தானே இதுதானே நம்மளோட அம்புக்குறி படம். இந்த இதை வந்து தேர்ட் ஒன்ல எடுத்து எழுதிக்கோங்க. நான் ஃபர்ஸ்டே எழுதிட்டேன் உங்களுக்கு புரியணும்ன்றக்காக நீங்க இந்த இடத்துல எழுதிக்கோங்க அம்புக்குறி படத்தை. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க வரைபடம் சொல்லியிருக்காங்களா? நெக்ஸ்ட் வரைபடம். வரைபடம் எழுதலாமா? வரைபடம் எப்படி போடணும்? ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஒய். வரைபடம் எப்படி எழுதணும்? இது எக்ஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது y, இது x axis. இங்க 0 xல வந்து நமக்கு இங்க x இது f of x இத வந்து x ஆவும் இத வந்து y ஆவும் எடுத்துக்கலாம். போது இந்த இடம் வந்து 2 4 6 8 10 12 எடுத்துக்கலாமா? நெக்ஸ்ட் இங்க வந்து 1 2 3 4 5
6 5 வரைக்கும் தானே நமக்கு வருது. இப்ப இங்க நமக்கு என்ன இருக்கு 2,0 2,0 எங்க இருக்கு 2,0னா இங்கதானே x வந்து 2 y வந்து 0 அப்ப இந்த இடம். நெக்ஸ்ட் 4,1 x 4 y வந்து 1 அப்ப நமக்கு எங்க வரும் இங்க வரும். நெக்ஸ்ட் x வந்து 6 y வந்து 2 அப்ப நமக்கு எங்க வரும் இந்த இடத்துல வரும். x வந்து 10 y வந்து 4 அப்ப நமக்கு எங்க வரும் இங்க 10க்கு நேரா இந்த இடம் வருமா சோ இந்த இடம். நெக்ஸ்ட் 12 5 12 x 12 y வந்து y யோட மதிப்பு வந்து நமக்கு 5 இங்க வருமா இப்ப இத எழுதிக்கலாமா 2,0 இது வந்து என்ன 4,1 இது வந்து 6,2 10,4 12,5 எழுதியாச்சா. இதுதான் நம்மளோட வரைபடம். அம்புக்குறி படம் மட்டும் நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இதுலயே போட்டாச்சு. அதை இந்த இடத்துல எழுதிக்கோங்க. புரிஞ்சுதா? ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.